ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் பாரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டான இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 12th முடிச்சுட்டு இல்லைன்னா யூஜி முடிச்சுட்டு ஃப்யூச்சரில் என்ன பிளான் பண்ணலாம், எங்கே படிக்கலாம், என்ன படிக்கலாம், அதுக்கு எவ்வளோலாம் செலவாகும் அப்படின்ற டவுட்டு பேரண்ட்ஸ்க்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் தான். இதை ஈஸி பண்ணுறதுக்காக ராம்சால் பண்ணுற ஒரு ஸ்டெப் தான் இந்த யூகே சீரீஸ் வீடியோஸ். நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் இங்கிலீஷில் 60% மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஐஏஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதாமலே யூகே யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதால யூகே யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்பையும் நிறைய தராங்க. ஏன்னா சைனாவை பின்னாடி தள்ளிட்டு இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூகேக்கு நிறைய பேர் படிக்க வராங்க அப்படின்றதுல இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருந்து யூகேக்கு போய் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்றது தான் உண்மை, ஒரு யதார்த்தமான விஷயமும் கூட. அதுக்கு முக்கியமான காரணம் யூகேக்கு படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 hours வீக்கில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண அந்த நாட்டு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணி அவங்களோட ஃபீஸை அவங்களே பே பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே யூகே ப்ரொவைட் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உலகத்தில் இருக்கிற எல்லாராலையுமே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதனாலேயே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 3 வருஷம் ஃபீஸ் பே பண்ணி டிகிரி முடித்து வேலை கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக யூகேக்கு எப்படியாச்சும் செலவு பண்ணி படிக்க போயிட்டா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாச்சும் மணி ரெடி பண்ணி யூகேக்கு போய் படிக்கலாம்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்த விஷயம் இந்த ஐஏஎல்டிஎஸ் தான். அதுலேயும் யூகே சொல்கிற ஸ்கோர் எடுக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட யூகே கவர்மெண்ட் அதையும் இப்போ ஈஸியாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவோட பிகினிங்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 12th முடிச்சுட்டு இங்கிலீஷில் 60% மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஐஏஎல்டிஎஸ் இல்லாமலே உங்களால் யூகே யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ண முடியும். இது யூஜி முடிச்சவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, மாஸ்டர் படிக்க போகிறவங்களுக்கும் பொருந்தும். இன்சைட் லண்டனில் படிக்கணுமா இல்லை அவுட் சைட் லண்டனில் படிக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஆமாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை வச்சு லண்டன் அதாவது இங்கிலாண்டில் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. யூகேவோட மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, அங்கேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையான பேசிக்கான விஷயம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷில் ஸ்கோர், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், மணி, வேலிடான பாஸ்போர்ட், உங்கள் மேலே நோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. கம்மிங் வீடியோஸில் என்ன படிக்கலாம், எந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது, எதில் நல்ல ஃபேர் பே கிடைக்கும், என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே, தேங்க்யூ, பை.